ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல போன வீடியோல வந்து மேலியபிலிட்டி, மெஷபிலிட்டி, கேஸ்டபிலிட்டி என்ன பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. சோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷனா வந்து ஸ்ட்ரென்த், ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ் பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு சேனல் பிஎஸ்சி மெக்மைண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்னா வந்து டு ரெசிஸ்ட் பிரேக்கிங் ஆர் ஈட்டிங். அதாவது வந்து ஒரு மெட்டீரியல் மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆகாம பிரேக் ஆகாம இருந்தா அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுவே வந்து அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆகி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அது வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கு. இதான் வந்து ஸ்ட்ரென்த். செகண்ட் வந்து ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்னா என்னன்னா டு ரெசிஸ்ட் தி ஸ்கிராச் அண்ட் இன்டென்டேஷன். ஒரு மெட்டீரியல் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அது வந்து ஸ்கிராச்சோ இன்டென்டேஷனோ வந்து ஏற்பட்டுச்சுன்னா அதோட ஹார்ட்னஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுவே வந்து அதுல வந்து ஸ்கிராச்சோ இன்டென்டேஷனோ வந்து இல்லைன்னா அது வந்து ஹார்ட்னஸ் அதிகம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஹார்ட்னஸ். லாஸ்டா வந்து பிரிட்டில்னஸ். பிரிட்டில்னஸ்னா என்னன்னா வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பெண்ட் பண்ணாமே அதோட பிரேக்கிங் பாயிண்ட் போது தான் வந்து பிரிட்டில்னஸ். இது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.